அதிமுக, பாஜக, பாமக எல்லோரும் சேர்ந்து நின்றும் அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை, தோல்வியை தழுவினார்கள். அவர்களால் எம்பி தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை, தேனியை தவிர 38 தொகுதிகளில் தோற்று போனார்கள். 3 பேரும் ஒன்னா சேர்ந்தே. அப்படி ஒன்றாய் சேர்ந்தே போன தேர்தலில் தோல்வியை தழுவியவர்கள் இப்போது தனியாய் நின்று எப்படி ஜெயிக்க முடியும்? ஏன் திமுக 3 தொகுதி தந்திருக்க கூடாது? ஏன் திருமாவளவன் 3 தொகுதி தரலன்னா அந்த கூட்டணியில் இருக்கணும்? இதெல்லாம் கொஸ்டின். லாஜிக்கா தெரியும். நமக்கு என்ன அடுத்த ஆப்ஷன்? ஒன்னும் அதிமுக போகணும், இல்லைன்னா தனியா நிற்கணும். அதிமுக எதுக்காக போறோம்? ஒரே ஒரு தொகுதி கிடைக்கலங்கிறதுக்காக. இப்ப ஒரு தொகுதி கிடைக்கலங்கிறதுக்காக அதிமுக போயிட்டா எல்லாம் சாதிச்சிட முடியுமா? இப்ப இவ்வளவு நாள் உருவாக்கி வைத்திருந்த இமேஜ் என்னாவது? பேசிய கொள்கை என்னாவது? கருத்துக்கள் என்னாவது? அப்ப இந்த ஒரே ஒரு தொகுதிக்காகத்தானா இவ்வளவும் பேசியது? ஒரு கூட்டணியை உடைத்துவிட்டு வெளியே போனால் அப்படியே ஒரு வேளை 3 தொகுதி இல்லை 4 தொகுதி என்று கூட வைத்துக் கொள்வோம், அல்லது 5 தொகுதி என்று கூட வைத்துக் கொள்வோம். வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் எவ்வளவு? காம்பினேஷன் பார்க்க வேண்டியிருக்குல்ல, கூட்டல் கழித்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல. சரி, பிஜேபியும் அதிமுகவும் ஏன் பிரிந்து நிற்கிறார்கள்? என்ன சண்டை? மோடிக்கும் எடப்பாடிக்கும் சண்டையா? அல்லது அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் சண்டை நடந்ததா? அல்லது பிஜேபி பேசுகிற கொள்கை தவறு என்று என்றைக்காவது அதிமுக சொல்லிவிட்டு வெளியே வந்ததா? எதற்காக அவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள்? ஏற்கனவே ஒன்றாய் இருந்தே வெற்றி பெறாதவர்கள் அதிமுக, பாஜக, பாமக எல்லோரும் சேர்ந்து நின்றும் அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை, தோல்வியை தழுவினார்கள். அவர்களால் எம்பி தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை, தேனியை தவிர 38 தொகுதிகளில் தோற்று போனார்கள். 3 பேரும் ஒன்னா சேர்ந்தே. அப்படி ஒன்றாய் சேர்ந்தே போன தேர்தலில் தோல்வியை தழுவியவர்கள் இப்போது தனியாய் நின்று எப்படி ஜெயிக்க முடியும்? அப்ப ஏன் தனித்து நிற்கிறார்கள்? இந்த கணக்கு எடப்பாடிக்கும் மோடிக்கும் தெரியாதா? ஏன் தனித்து நிற்கிறார்கள்? தெரிந்துதான் இருக்கிறார்கள், வேண்டுமென்றேதான் இருக்கிறார்கள். ஒரே நாள்ல கூப்பிட்டு மோடி, மிஸ்டர் எடப்பாடி போய் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னா போய் சேர்ந்துருவார். ஏன் அவர் சொல்லல? எல்லாத்துக்குள்ள அரசியல் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. வாக்குகள் இரண்டாக பிரிந்து பிஜேபி ஒரு அணி, ஏடிஎம்கே ஒரு அணி என்றால், ஒரே அணியாக இருந்த போதே வெற்றி பெறாதவர்கள் 2 அணியாக பிரிந்து நின்றால் எப்படி வெற்றி பெற முடியும்? என்ன கணக்கு? வெளியே நின்னாதான் முழுமையா பிஜேபியை எதிர்க்கிற வாக்குகள் அதிமுக அணிக்கு போகாமல் தடுக்க முடியும். அதான் ஸ்ட்ராட்டஜி. பிஜேபியை எதிர்க்கிற வாக்குகள், முஸ்லீம் வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், தலித்துகளில் பெரும்பான்மையான கணிசமான வாக்குகள், கொள்கை ரீதியாக நிற்கிற வாக்குகள், சில பேர் கொள்கை அடிப்படையில், இது ஒரு ஐடென்டிட்டியோடு இருக்கிற வாக்குகள், இது அடையாள அரசியலோடு இருக்கிற வாக்குகள். சிலர் அதெல்லாம் கடந்து மதம், சாதி என்கிற வரையறையெல்லாம் கடந்து பிஜேபியினுடைய பாசிசத்தை புரிந்து கொண்டு எதிர்த்து வாக்களிக்கிறவர்கள். இப்ப பிஜேபியோட இல்ல ஏடிஎம்கே, சரி அப்ப ஏன் நம்ம டிஎம்கேக்கு போடணும்? ஏடிஎம்கே போடலாம், ஓட்டு சேதரும். பிராக்மெண்டேஷன் ஆஃப் ஓட் பேங்க், அதான் ஸ்ட்ராட்டஜி. ஸ்பிளிட்டிங் த ஓட் பேங்க், அதுதான் ஸ்ட்ராட்டஜி. தெரியாமலாம் அவங்க தனியா நிக்கல. இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் நாம் ஒரு முடிவுக்கு வரோம். சரி, இங்க ஒரு அடமன்சி இருக்கு, பரவாயில்ல. நமக்கு 3வது தொகுதியை கொடுக்க அவங்க தயங்குறாங்க, ஓகே பரவாயில்ல. இதற்காக வெளியே போனால் திமுக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி அல்லது பிஜேபி எதிர்ப்பு கூட்டணி பலவீனப்பட்டுவிடும். பலவீனப்படுத்துவதற்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது. நாம் தான் அகில இந்திய அளவிலே பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக்கொண்டே வருகிறோம். 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த கருத்தை அழுத்தமாக பேசி வருகிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதெல்லாம் கணக்கில் வச்சுதான் பண்றோம். உடனே அவனு நினைச்ச மாதிரி நான் உணர்ச்சி வயப்பட்டு வெளியே எங்களை அவமதித்து விட்டார்கள், 2 கொடுத்தது எங்களுக்கு அசிங்கம்,
மூன்றாவது கொடுத்திருக்க வேண்டும். எங்களை அவமதித்த நிலையிலே இந்த கூட்டணியில் எங்களால் நீடிக்க முடியாது அப்படின்னு நான் பேசுவதை எதிர்பார்க்கிறாங்க. அதுக்காக தான் புரோவோக் பண்றான், ஆத்திரம் ஊட்டுறான். பாரு 100 கோடி வாங்கிட்டார் உங்க தலைவர், இந்த 50 கோடி வாங்கிட்டார். யார் இந்த ஆதவ் அர்ஜுன்? இவர் ஏன் திடீர்னு இங்க உள்ள வந்தார்? இவர் ஸ்லீப்பர் செல், இவரை பிஜேபி உள்ள அனுப்பியிருக்கு, இவரை டிஎம்கே உள்ள அனுப்பியிருக்கு. ஒரு வெங்காயமும் கிடையாது, அதெல்லாம் உண்மையே இல்லை. இதுக்குன்னு நிறைய யூடியூப் சேனல் உருவாக்கி வச்சிருக்கிறானு, தினம் 1 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் காரணம், அதுதான் காரணம். உங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஒப்பீனியன் மேக்கர்ஸ், நீங்களும் சோசியல் மீடியாவுக்குள்ள இதை எதிர்த்து கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும்.